ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல கடவுளின் துணை குருவே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணா அக்ஷோ அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் மற்றும் உள்ள எல்லோருக்கும் எல்லாம் வல்ல கடவுளின் துணையாலும் அருளாலும் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் நலன்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்குமாறு எல்லாம் வல்ல கடவுளின் அருளால் எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. வாழ்க வளமுடன். பொது குணங்கள். அழகையும் இயற்கையும் பார்ப்பவர்களும் மனித நேயம் கொண்டவர்களும் அன்பும் பாசமிக்கவர்களும் எப்பொழுதும் வெளிப்படையாக பேசுபவர்களும் நயனங்கள் விருப்பமுடையவர்களும் நல்ல நூல்களை படிப்பதில் தீவிர ஆசை கொண்டவர்களும் நல்ல நண்பர்களையே தேர்ந்தெடுத்து பழகும் பக்குவம் உள்ளவர்களும் எதையும் சிந்தித்து அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து செயல்படுபவர்களும் நீங்கள் தானுங்க. பொறுமைசாலிகளும் முன்னெச்சரிக்கையுடன் பொறுமையாக எதையும் முழுமையாக செயல்படுத்துபவர்களும் எதையும் ஆரம்பத்தில் அதை முடிக்கும் வரை பாடுபட்டு செயல்படுபவர்களும் நீங்கள் தானுங்க. இப்படிப்பட்ட நற்குணங்களை கொண்ட உங்களுடைய ஸ்ரீ குரோதி வருஷத்தின் ஆடி மாத சுபபலன்களை காண்போம். பகைகளில் வெற்றி ஏற்படும், தனபிருத்தியும் ஏற்படும், வங்கியில் உங்கள் கணக்கில் ரொக்க இருப்பு கூடும், வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும், தீராத நோய்கள் தீரும், இருக்கும் தொல்லைகள் எல்லாம் நீங்கும், மகப்பேர் உண்டாகும், நாணமும் மேலிடம், கல்வியில் வெற்றியும் ஏற்படும், அரசு துறையில் லாபமும் உத்தியோக வாய்ப்பும் ஏற்படும், பயிர் விளைச்சல் கூடும், வீட்டில் அத்தியாவசிய பண்டங்கள் நிரம்பி அழியும், நெடுதூர பயணத்தால் லாபம் ஏற்படும், மனக்கவலை கஷ்டங்கள் விலகும், முடியாதென்று கைவிட்ட கடினமான முயற்சிகளும் எளிதில் கைகூடும், மனதில் குதூகலம் தெம்பும் அதிகமாகும், மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மேலும் வளர்ப்பிறை சந்திரன் நாள் உண்டாகும் பலன்களை பார்ப்போம். எதிரிகள் பணிவார்கள், எல்லா நலன்களும் உண்டாகும், நோய்கள் நீங்கும், ஆரோக்கியம் கிட்டும், பயணங்கள் ஏற்படும், எல்லா வகையிலும் நல்லதே உண்டாகும், தனவரவு கூடும், சத்துரு ஜெயம் உண்டாகும், தனக்கென்று சொந்த வீடும் ஏற்படும், இப்படி எல்லா வகையிலும் நன்மையே உண்டாகும். ஸ்திரீ சுகமும் சாஸ்திர பயிற்சியில் தெளிவும் ஏற்படும், வாகன போஷண சுகங்கள் உண்டாகும், பல வழிகளிலும் பணம் வந்து சேரும், பெரிய மனிதர் என்ற பெயரும் ஏற்படும், பேச்சின் இனிமையும் சாதுரியமும் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும், அரசாங்கத்தால் லாபம் உண்டாகும், எல்லா விதத்திலும் பூரண சுகம் ஏற்படும், அந்தஸ்து உயரும், உறவினர்கள் உதவியும் கேட்டும், ஆபரண வகைகள் சேரும், புது புது உடை வகைகள் கிடைக்கும்,
மனைவியின் மூலம் நன்மை உண்டாகும். எல்லா காரியங்களும் அனுகூலமாகும். அரசு ஆதரவும் முக்கியஸ்தர்களின் உதவியும் உத்தியோக வாய்ப்பும் சாஸ்திர தந்திர மந்திர வித்தைகளில் தேர்ச்சியும் உண்டாகும். சுய நம்பிக்கையும் தேக திடமும் வீரமும் தைரியமும் எல்லாம் ஓங்கும். பண்டிதர் ஆவீர். புத்தி தெளிவும் ஏற்படும். முன்னேற வாய்ப்புகள் எதிரில் வந்து தோன்றும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நல்ல பயன் தரும் சத்தான உணவும் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் நல்ல காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். புகழ் ஓங்கும். விருப்பங்கள் கைகூடும். பிறரை கட்டளையிடுகின்ற வாய்ப்பு ஏற்படும். மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். வாழ்க வளமுடன். யோக நிலை பார்ப்போம். இம்மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கும்ப லக்கண ராசிகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சுபவேசி யோக அமைப்பு உள்ளது. இதன் பலன் அதிர்ஷ்ட வாழ்வும் சந்தோஷமும் புகழும் பெருமையும் உண்டாகும் நிலை ஏற்படும். வாழ்க வளமுடன்.